ஐடியாஸ் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. அதில் 3 செக்டார்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செக்டார் த பிரைமரி செக்டார். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் செக்டார். ஸோ இதில் 4 டாபிக் வரும்: டெஃபினேஷன், நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ரோல் அஸ் அ பேஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டெஃபினேஷன். ஸோ இந்த ப்ரைமரி செக்டார் நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே டைரெக்டாக நேச்சரை யூஸ் பண்ணி நேச்சர்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிறது. ஸோ இங்கே நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்னென்னா கிரெயின்ஸ், ஃப்ரூட்ஸ், மினரல்ஸ், மில்க். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் மூலமாக, டைரி மூலமாக, ஃபிஷிங் மூலமாக, ஃபாரஸ்ட்ரி மூலமாக நமக்கு கிடைக்கிற இந்த ப்ராடக்ட்ஸை தான் இந்த ப்ரைமரி செக்டாரில் நம்ம டினோட் பண்ணுறோம். அதனால தான் இதுக்கு அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் செக்டாருங்கிற பேர் வருது. இந்த செக்டாரை நம்ம பேஸ் இண்டஸ்ட்ரியாக யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற பேஸ் மெட்டீரியல் காட்டன். ஸோ அந்த காட்டன் வந்துட்டு ப்ரைமரி செக்டார்லேருந்து கிடைக்கிது. அதே மாதிரி சுகர் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற பேஸ் மெட்டீரியல் சுகர் கேன். ஸோ அந்த சுகர் கேன் ப்ரைமரி செக்டார்லேருந்து கிடைக்கிது. ஸோ அதனால தான் வந்துட்டு ப்ரைமரி செக்டாரை பேஸ் செக்டார் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறது தான் நான் மாற்றி பேஸ் மெட்டீரியல்னு சொல்லிட்டேன், சாரி. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக பார்த்தோம்னா ப்ரைமரி செக்டார் தான் வந்து லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இந்த செக்டாரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இந்த செக்டாரில் ஒர்க் பண்ணாலும் அது வந்து ஜிடிபிக்கு பெரிய அளவில் கான்ட்ரிபியூஷன் பண்ணலை. அந்த கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இதோட எக்ஸாம்பிள்ஸ், அதாவது ப்ரைமரி செக்டரோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ஃபார்மிங், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, மைனிங், ஃபாரஸ்ட்ரி. ஸோ ப்ரைமரி செக்டார்னால் 4 கான்செப்ட் ஞாபகம் வரணும்: டெஃபினேஷன், நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ரோல் அஸ் அ பேஸ், எக்ஸாம்பிள். ஸோ இந்த 4 சப்டாபிக் ரெடினா நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்டரி செக்டார். ஸோ இதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு பேர் இருக்குது. 5 சப்டாபிக்ஸ் இதில் பார்க்க போகிறோம்: டெஃபினேஷன், ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இண்டஸ்ட்ரியல் லிங்க், வேல்யூ அடிஷன், எக்ஸாம்பிள். ஸோ ப்ரைமரி செக்டார்லேருந்து நமக்கு கிடைச்ச அந்த நேச்சுரல் மெட்டீரியல்ஸை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் நடக்கலாம், ஃபேக்ட்ரியில் நடக்கலாம், இல்லை வீட்டில் கூட ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வீட்டிலே வந்துட்டு கீ ரெடி பண்ணுறாங்க இல்லையா, லிபாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்துட்டு செகண்டரி செக்டாருக்கு கீழே தான் வரும். ஸோ இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் லிங்க் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இண்டஸ்ட்ரீஸ் இன்வால்வ் ஆகிறதுனால இது இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு சொல்கிறாங்க. அடுத்த வேல்யூ அடிஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நார்மல் மெட்டீரியலுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அதை வந்து என்ன பண்ண போகிறோம், ரிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ சாதாரண வுட்டை வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்னா ஃபர்னிச்சராக ஆக்குறோம். ஸோ அயன் ஓர் வந்து ஸ்டீலாக மாறுது. இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற இப்போ மண்பானை இப்போ செய்கிறாங்களே, சாதாரண கிளேலேருந்து மண்பானை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மல் ப்ராடக்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன ஒர்க் பண்ணி அது ஒரு வேல்யூபிள் திங்காக கொடுக்குறது தான். ஸோ காட்டன் ஃபைபர் யூஸ் பண்ணி அவங்க வந்து யான் ஸ்பின் பண்ணுறது, க்ளோத்ஸ் பண்ணுறது, ஸோ எர்த்துலேருந்து நம்ம க்ளே மெட்டீரியல் பண்ணி பிரிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போது டெர்ஷரி செக்டார். இதுக்கு வந்து சர்வீஸ் செக்டார்னு ஒரு பேர் உண்டு. இதுலேயும் 5 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்: ஆஸ் யூஷுவல் டெஃபினேஷன், நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், எசென்ஷியல் சப்போர்ட் சர்வீசஸ், மாடர்ன் எக்ஸ்பேன்ஷன், கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. ஸோ இந்த டெர்ஷரி செக்டாரிலோட மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரைமரிலையும் செகண்டரிலையும் கண்டிப்பாக ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க டெலிவர் பண்ணணும் அந்த இண்டஸ்ட்ரி. ஆனால் டெர்ஷரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டு தான் டெலிவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி எ சர்வீஸ் ஆல்சோ. ஸோ ப்ரைமரி செக்டாருக்கும் செகண்டரி செக்டாருக்கும் தேவைப்படுற சர்வீஸாக இருக்கலாம், சில அவங்களோட அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம டெர்ஷரி செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெர்ஷரி செக்டாரில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ப்ரொடியூசிங் குட்ஸ் தவிர மற்ற ஆக்டிவிட்டீஸை தான் இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த ப்ரொடியூஸ் ஆன குட்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த மாதிரியான மிட் ஸ்டெப்ஸ், இன்பிட்வீன் இருக்கிற அந்த ஸ்டெப்ஸை தான் வந்து நம்ம டெர்ஷரி செக்டாரில் மென்ஷன் பண்ணுறோம். இது டைரெக்டாக ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகலைனாலும் இது எசென்ஷியல் சப்போர்ட் சர்வீஸாக ப்ரைமரி செக்டாருக்கும் செகண்டரி செக்டாருக்கும் ஆக்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. வெறும் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் இப்போ ரீசெண்டாக இந்த டெர்ஷரி செக்டாரில் சேர்ந்துருக்கு அப்படின்னா, இன்டர்நெட் கஃபேஸ், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், இவங்க கால் சென்டர்ஸ், இவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸும் டெர்ஷரி செக்டாருக்கு கீழே தான் வருது. ஸோ கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபின்னு பார்த்தா டெர்ஷரி செக்டார் தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் செக்டார். ஸோ தோ ப்ரைமரி செக்டாருக்கும் செகண்டரி செக்டாருக்கும் சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருந்தாலும் இவங்க தான் அதிகமாக ஜிடிபியில் கான்ட்ரிபியூஷனில் டாமினேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளாஸில் இண்டிவிஜுவல் செக்டார்ஸோட டெஃபினேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த செக்டார்ஸோட கம்பேரிசன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பாய்.